சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறப்புக்குரியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். அதுல நாங்க தகராறுக்கு வரல. சஹாபாக்களை பற்றி கண்மணி நாயகம் பின்பற்றலாமா கூடாதா என்று சொல்லுகிற பொழுது என்னதான் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கிறோம். புகாரியினுடைய 3650வது ஹதீஸ். அல்ல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்று உங்களுக்கு பட்டம் தந்திருக்கிறார்கள். நான் என்ஜினியர் படிக்கலைன்னா எனக்கு யாராவது என்ஜினியர் பட்டம் தந்தா சூப்பரா எனக்கு பட்டம் தந்திருக்கிறார்கள் கௌரவப்பட மாட்டேனா? எனக்கு அதை பற்றி அரிச்சுவோடு கூட தெரியாது. எனக்கு பட்டம் தந்திருக்கிறவன் சரியான ஆள் இல்லை, நான் ஒதுங்கணும், அப்பதான் நான் அறிவாளி. எனக்கு திடீர்னு ஒரு ஆள் மருத்துவத்தில் நீங்கள் டாக்டர் அப்படின்னு ஒரு ஆள் என்ன வந்து புகழ்ந்தா, இங்க வாங்க நீங்க என்ன தகுதியான முறையில புகழல்ல என்று நான் ஒதுங்க வேண்டும். குர்ஆனில் ஆய்வு செய்வதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான் என்று ஒன்றும் தெரியாத சகோதரர்களிடத்தில் பட்டம் தந்து வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து அருமையான சகோதரர்களே பெருமைப்படாதீர்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை வச்சுதான் பெருமைப்படணும். இருக்காத அறிவை வைத்து பெருமை அடித்தால், துன்யவியான விஷயத்தில் உலகியல் விஷயத்தில் பெருமை அடித்தால் உலகம் இல்லாமல் ஆகும். ஆகிரத்தினுடைய விஷயத்தில் பெருமை அடித்தோம் என்றால் ஆகிரம் இல்லாமல் ஆகிவிடும். இங்கே பேசுறாங்க, அவங்க சொல்லுகிறாங்களா, எதிர்கோஷ்டிகள் சொல்லுவதாக இந்த பேசின கோஷ்டி சொல்கிறார்கள், பிஜேயின் அடிவருடிகள், பிஜேயின் 10 கோடிகள் என்று அவங்கள சொல்றாங்களா? அது எங்களுக்கு கோபம் வருது. நாங்க பிஜேயின் அடிவருடிகள் அல்ல, 10 கோடிகள் அல்ல என்று அவர்களே சொல்லிக்கிடுறாங்க. உங்களை அப்படி சொல்ல வைத்ததனுடைய காரணம் அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நிறுத்த முடியாது. நீங்க ஜகாத்து கொடுத்துட்டே இருந்தீங்க, ஒவ்வொரு வருடமும் கொடுத்த பொருளுக்கும் ஜகாத்து கொடுத்துட்டே இருந்தீங்க. பிஜே சொன்ன உடனே நிப்பாட்டிட்டீங்க. இப்பொழுது கேட்கிறோம் 10 கோடிகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நாங்க சொல்ல மாட்டோம். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக என்று நாங்க துஆ செய்வோம். எங்களுடைய நாயகம் எங்களுக்கு அதைத்தான் கற்றுத் தந்தார்கள். நாங்க 10 கோடிகள் என்று சொல்வதற்கு எங்கள் நாயகம் கற்றுத்தரல. எங்களுக்கு தலைவர் அவர்கள் தான். அவர்கள் கற்றுத்தந்த முறையில் நாங்கள் துஆ செய்து கொண்டே இருப்போம். சத்தியத்தை சத்தியமாக விளங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை என்ன? ஹைரு உம்மதி கர்னி, என்னுடைய உம்மத்துகளிலேயே சிறந்த காலம் என்னுடைய காலம், அதற்கு பின்னால் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய காலம், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய காலம், அதற்கு பின்னால் பித்னாவும் பசாதும் வந்துவிடும். சாட்சியம் சொல்வார்கள், அவர்கள் சாட்சியம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல. இதே ஹதீஸ் புகாரியினுடைய 3651வது ஹதீஸும் இதே விளக்கத்தை உங்களுக்கு தருகிறது என்ற அடிப்படையில் அருமையான சகோதரர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்மணி நாயகம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் சிறந்த சமுதாயம், என்னுடைய காலம், அடுத்து என்னை அடுத்து வரக்கூடிய சஹாபாக்களுடைய காலம் என்றார்களே, அந்த சிறந்த காலத்தை பின்பற்றுவதற்கு தகுதியா இல்லையா? நீங்க உடனே சொல்லலாம், சிறந்த காலம்னா அன்னைக்கு பொய்யும் புரட்டும் குறவு, இஹ்லாசு கூடுதல், வேற பின்பற்றுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் உங்களுடைய பேச்சில் தடுமாற்றம் இருக்கிறது. பொய்யும் புரட்டும் குறைவு, அவர்களுடைய மனதில் இஹ்லாஸ் பரிபூர்ணம், இஹ்லாசும் பரிபூர்ணமாக இருக்கிறது, பொய்யும் புரட்டும் இல்லை. அவர்கள் ஏதாவது சதக்கா செய்தால் கூலி அதிகம் என்றிருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், அவர்களிடத்தில் சருகுதல் வராமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். சருகுதல் இல்லாதவர்களைத்தானே பின்பற்ற வேண்டும். சருகுதல், அவர்களிடத்தில் பாவங்கள், குற்றங்கள், பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அவர்களை பின்பற்றுவதற்கு எப்படி தகுதியாக முடியும்? நாம் பின்பற்றுவதற்காக சொல்லவில்லையே. அருமையான சகோதரர்களே, இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றலாமா? ஒரு சஹாபி அவர்கள் சொன்ன கருத்தை சஹாபாக்கள் ஏகோபித்த முறையில் ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை நாம் இங்கு சொல்ல வரவில்லை. அவர்கள் பின்பற்ற தகுதியானவர்களா என்றால், புகாரியினுடைய 3683வது ஹதீஸ். ஏன் நம்பரை சொல்கிறேன்னா, சகோதரர்கள் ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும், நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மொழிபெயர்ப்பு வைத்திருப்பீர்கள், அல்லது உங்களுடைய மர்க்கஸில் மொழிபெயர்ப்பு இருக்கும், போய் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன சொன்னார்கள்?
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகீக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமரே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க நடக்கிற பாதையில ஷைத்தான் வரமாட்டான். நீங்கள் ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்வதாக இருந்தால், மக்களுக்கு ஒரு கட்டளையை இடுவதாக இருந்தால், மக்களுக்கு ஒரு சீர்திருத்தத்தை சொல்வதாக இருந்தால், மக்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தால், உங்களுடைய தொழுகையாக இருந்தால், உங்களுடைய அத்தனை விஷயங்களாக இருந்தாலும் அதனை ஷைத்தான் வரமாட்டான். அருமை சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களே, நெஞ்சத்தில் கை வைத்து சொல்லுங்கள். நாங்கள் வேதனையோடு கேட்கிறோம், ஷைத்தான் ஒரு பாதையில வரமாட்டான், உங்க பாதையில வரவே மாட்டான் என்று புனிதத்தின் பேரரசு நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிற ஒரு சஹாபி பின்பற்றுவதற்கு தகுதியா இல்லையா? அவர்கள் தவறான எதையும் சொல்லிவிடுவார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறதா? கண்மணி நாயகம் சொல்லுவதில் சந்தேகம் வந்து விடுகிறது. நாயகம் சொல்லிவிட்டார்கள், ஷைத்தான் உங்க பாதையில வரமாட்டான், பாதையில் வரமாட்டான் என்று மொத்தமாக சொல்லி இருக்கிற பொழுது வழிகாட்டுதலும் வரமாட்டான், குடும்ப வாழ்க்கையிலும் வரமாட்டான், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வரமாட்டான், ஒன்றிலும் வரமாட்டான் என்பதுதானே அர்த்தம்? இல்ல வருவான், அவங்கள பின்பற்றினா தப்பு வந்துருதுன்னு சொன்னா ஒன்றுல கண்மணி நாயகம் சொன்னது பொய்ன்னு சொல்ல வேண்டியது. சொல்வதற்கு தயாராகாமல் அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை பாதுகாப்பானாக. ஏனென்று சொன்னால் தன்னுடைய கருத்துக்காக வேண்டிய ஹதீஸை கூட புறக்கணிக்கலாம். கியாமத் நெருங்குகின்ற காலம். அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, மார்க்கம் விளையாட்டு பொருள் அல்ல, மார்க்கம் கையில் வைத்து விளையாடக்கூடிய சரக்கல்ல. ஏன் இந்த தடமாற்றம் உங்களுக்கு வந்திருக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்னும் அடுத்து சொல்லலாம். அவங்க ஷைத்தான் உடைய விஷயத்துல பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட இல்மு குறைவாக இருக்கலாம், மார்க்கம் குறைவாக இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு இல்லையே. இவங்க சொல்லாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது அவர்களிடத்தில் சருகுதல் வந்தால் கட்டுப்படுத்துவதற்கு வஹி இருக்கிறதா? கட்டுப்படுத்துவதற்கு வஹி இருக்குது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்டையோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுட்டையோ மற்ற சஹாபாக்கள்கிட்டயோ கட்டுப்படுத்துவதற்கு வஹி இல்லை. வஹி இல்லாத காரணத்தினால அவர்களை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. நாம் சொல்லுகிறோம், கட்டுப்படுத்த வஹி இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் அவங்ககிட்ட வரமாட்டான். கட்டுப்படுத்த வேண்டிய வஹி இருக்கக்கூடிய வஹியின் சொந்தக்காரர், கியாமத் நாள் வரையிற மாற்றம் வராத கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களிடத்தில் ஷைத்தான் வரமாட்டான். ஷைத்தான் வராமல் இருந்தால் தவறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இல்லையே. இன்னும் அடுத்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தீன் விஷயமா 3691வது ஹதீஸ் புகாரியில மொழிபெயர்ப்பு, தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்க. ரஹ்மத் ரஸ்ல இருந்து வெளியான ஹதீஸ். என்ன, ரெண்டு மொழிபெயர்ப்பு இருக்கு. ஒன்று ரஹ்மத் ரஸ்ல இருந்து வருது, இன்னொன்று புகாரியினுடைய அரபி வாக்கியங்கள் இல்லாமல் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன புஸ்தகமாட்ட ஒரு புகாரி மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அதுவல்ல, ரஹ்மத் ரஸ்னுடைய 3691வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவில் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு சட்டை போட்டு நடக்கிறாங்க. சிலருடைய சட்டை இடுப்பு அளவுக்கு இருக்குது, சிலருடைய சட்டை முட்டுக்கால் அளவுக்கு இருக்குது, சிலருடைய சட்டை கரண்டை கால் வரையிலும் இருக்கிறது, சிலருடைய சட்டை கரண்டை காலுக்கு கீழால இருக்கிறது. நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன், அவர்களுடைய சட்டை நீண்ட சட்டையாக இருந்தது, அது காலுக்கு கீழால கடந்து இழுக்குது மாதிரி நான் கனவு கண்டேன். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், பமா அவ்வல் ததாலிக யா ரசூலல்லாஹ், இதற்கு நீங்க என்ன விளக்கம் சொல்லுகிறீர்கள்? வஹ்யால் கட்டுப்படுத்தக்கூடிய கண்மணி நாயகம் ஒரு சஹாபியை பற்றி சொன்ன விளக்கம் அது. அவர்கள் சொல்கிறார்கள், ஆலு அத்தீன், அது தீன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, இப்பொழுது கேட்கிறேன், இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அல்லவா? சஹாபாக்களை கண்மணி நாயகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பாக சொன்ன ஹதீஸ் அல்லவா? அவர்கள் தீனில் குறைவில்லை. தீன் எதுவரைக்கும் இருக்குது? கீழே கடந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு சட்டையை நான் பார்த்தேன் என்றால் அவர்களுடைய தீனின் வலிமை என்ன? ஏன் அவர்களை பின்பற்ற மறுக்கிறீர்கள்? மனமா, விதண்டாவாதமா, மார்க்கத்தை விலை பேசுவதா? அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தருள் புரிவானாக.
ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, கட்டுப்படுத்துவதற்கு தகுதிமிக்க கண்மணி நாயகம் தானே சொல்லுகிறார்கள். அவர்களுடைய தீன் பரிபூர்ணமான தீன், தீன்ல தகராறு இல்லை. இப்ப கேள்வி கேட்கலாம், நான் இது ஒரு சஹாபிய உதாரணத்துக்கு எடுத்து பேசுகிறேன். இந்த சஹாபிகளுடைய கவலை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று கொண்டு வருவதில் முக்கிய பிரச்சனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தலாக்கினுடைய விஷயம், தராவீஹினுடைய விஷயம். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு இருக்குது, தூக்கி எறிகிறீர்கள். இப்போ கேள்வி கேட்கலாம், தீன் இருக்கலாம், சில ஆள்கிட்ட இல்மு இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ் புகாரியினுடைய 3681வது ஹதீஸ். 3681வது ஹதீஸ்ல கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், நான் கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவில் எனக்கு பால் கொண்டு வரப்படுகிறது. அந்த பாலை நான் குடித்தேன். குடித்த பொழுது பாலை நல்ல வயிறு நிறைய நான் குடிக்கிறேன். என்னுடைய நகக்கண்களிலிருந்தெல்லாம் பால் வெளிவரக்கூடிய அளவுக்கு நான் குடித்தேன். மீதி பகுதியை நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்தேன். ஹதீஸினுடைய சுருக்கத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, இந்த ஹதீஸுக்கு, இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இல்மு, மார்க்கம், விளக்கம், கல்வி, ஞானம். ஞானத்தில், மார்க்கத்தில் பரிபூர்ணமான சஹாபிகளில் ஒரு சஹாபி என்று கண்மணி நாயகம் சொல்லி இருக்க, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி அதற்கு ஏதோ சஹாபாக்களிடத்தில் ஏற்பட்ட சருகுதல்களை உதாரணம் காட்டி ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் புறக்கணித்தால் மதிக்கிறோம் என்று சொல்லி மிதிக்கிறீர்களா, இல்லை உங்களுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறீர்களா? அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தருள் புரிவானாக. நீங்கள் சொல்வது முன்னுக்கு பின்முரணான விளக்கங்களாக இருக்கிறது. கண்மணி நாயகத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம், சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம். இது ஒரு வகையில் சொல்ல போனோம் என்றால் ஷைத்தானுடைய கூட்டாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மலாயிகத்துமார்களை எல்லாம் ஒன்று கூட்டி வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச சமயத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுங்கள் மலாயிகத்துமார்கள்ட்ட சொன்னதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும். மலாயிகத்துமார்கள் இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த மலாயிகத்துமார்கள் அத்தனை பேரும் சுஜூது செய்தாங்க. அது என்ன மலாயிகத்துமார்கள்ல சுன்னத்துல் ஜமாத்தா? ஆமா, அன்னைக்கே சுன்னத்துல் ஜமாத் இருந்தது. மலாயிகத்துமார்கள் இருந்து அத்தனை சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த மலாயிகத்துமார்களும் அல்லாஹ் சொல்லிட்டா இங்க அறிவை எல்லாம் செயல்படுத்தக்கூடாது, செய்யும் சொன்னா செய்யணும், செய்துட்டாங்க. அங்க ஒரு ஆள் இவங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பதற்கு தகுதி வேணும், அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அவன் திருந்த மாட்டான். அவன் அங்க அறிவை வச்சு பேசினான். என்ன நீ அவர்ல மண்ணாலையில படைச்சா, என்ன நெருப்பால படைச்சியே? நெருப்பால படைச்சனா மண்ணால இருக்கக்கூடிய இவருக்கு சஜ்தா செய்ய முடியுமான்னு வம்பு பேசி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நான் ஆளாகுவேனே தவிர என் வாதத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொன்னான். அல்லாஹ்வே சொன்னாலும் சரி, நான் ஒண்ணு விளங்கி வச்சிருக்கிறேன், அந்த விளக்கத்துக்கு மாற்றம் செய்ய மாட்டேன். இப்ப கண்மணி நாயகமே சொன்னாலும் சரி, சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம் என்று நாங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம், அந்த தீர்மானத்தில் மாற்ற மாட்டோம். இப்ப ஷைத்தானை ஒரு வழியில் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அருமையான சகோதரர்களே, இதை இப்படியே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவைகளெல்லாம் புகாரியினுடைய ஹதீஸாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ வலஅல் ஹக்க அலா லிசானி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவின் மீது அல்லாஹ் சத்தியத்தை வைத்திருக்கிறான் என்று அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ். திருமணியில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவின் மீது அல்லாஹ் சத்தியத்தை வைத்திருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வருவதற்கு தகுதியாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அதற்கு தகுதியானவர்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். ஷைத்தான் நெருங்க முடியாது, சத்தியம் அவர்களுடைய நாவில் பேசும். நபியாக இருப்பதற்கு என்று கற்பனை செய்தால் அந்த கற்பனையான நிலைக்கு அவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லி இருக்க, இப்போ சஹாபியை பின்பற்ற மாட்டோம் என்ற வீண்பிடிவாதம் எதற்கு? இப்ப நம்மகிட்ட ஒரு எதிர்கேள்வி அவங்க கேட்கலாம். சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பின்பற்றுகிறார்கள் என்றால் நாம குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டியதானே, ஏன் சஹாபாக்களை பின்பற்றணும்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கென்று படைக்கப்பட்ட கூட்டம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்ப அவங்க குர்ஆன் ஹதீஸை தானே பின்பற்றி இருப்பாங்க.
அப்ப நம்ம நேர குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டியதானே? சஹாபாக்களை பின்பற்றினோன்னு ஏன் வரணும்? கேள்வி நல்ல நியாயமான கேள்வியா தெரியுது. அடுத்த கூட்டத்தில் வந்து அப்படி பேசிட்டு போகலாம். அல்லாஹ்வுடைய தௌஃபீகை கொண்டு திருவிதாங்கோட்டில் கூட்டம் நடத்தினத மாதிரி அன்றைக்கே நாங்க சொன்னோம், நீங்க ராக்கெட்டை கொண்டு இறக்குனா நாங்க அதுக்கு மேல ஒன்ன கொண்டு வந்து இறக்குவோம். மலையாளத்துக்காரங்களை கூட்டு வந்து வீடியோ கிளிப் காட்டினாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீகை கொண்டு அதே மலையாளத்திலிருந்து வீடியோ கிளிப் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆட்களை காணோம். அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தரட்டும். சண்டை பிடிக்க நாங்க சொல்லல. இங்க பேசுற இன்னொரு ஆள் சொல்லாரு, சண்டை போடுக்கு திட்டுக்கு எங்கிட்ட வாரீங்களா, நீங்க 1 மணி நேரம் திட்டுனா நாங்க 10 நிமிஷத்துல அதை திட்டி தீத்துருவோம். ரெக்கார்டு கையில் இருக்குது. இது ஒரு நாகரிகமான பேச்சா? இது ஒரு மேடைக்கு அலங்காரமா? அதுவும் தமிழுக்கென்று தியாகம் செய்த சேகுத்தம்பி பாவலரை பெற்றெடுத்த இந்த பூமி, தமிழ் வார்த்தைகளை நயமாக எடுத்துச் சொல்வதற்கென்று பல்வேறு நாதாக்களை உருவெடுத்த இந்த பூமி, இந்த பூமியில வந்து நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்களா, நான் 10 நிமிஷத்துல அதை திட்டி தீக்கிறேன். பாத்துருமா? ஒரு வாதத்துக்கு கூட இது ஒரு பேச்சா? ரெக்கார்டு கையில இருக்குது. நாங்க அதையெல்லாம் போட்டு காட்டுவதற்கு நேரம் இல்லை, சுருங்குற நேரம். இப்படி தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு எங்கள் கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு ஒரு மூமின் இன்னொரு மூமினை திட்டுது ஃபிஸ்க் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை கொலை செய்வது குஃப்ர் என்றார்கள் எங்கள் கண்மணி நாயகம். எங்களுக்கு எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர்கள். நாங்க கேட்க மாட்டோம், நீங்க 1 மணி நேரம் திட்டுறதா நாங்க எங்களுக்கு திட்ட தெரியாது. நீங்க 2 மணி நேரம் திட்டுனா நாங்க 4 மணி நேரம் திட்டுனாலும் எங்களுக்கு திட்ட தெரியாது. எங்களுக்கு அதை படிச்சு தரல எங்க உஸ்தாதுமார்களும் எங்களுடைய நாதாக்களும் எங்களுடைய கண்மணி நாயகமும். நாங்க அப்படி திட்ட மாட்டோம். அல்லாஹ் யாரையும் திட்டுவதற்காக வேண்டிய கண்மணி நாயகத்தை படைக்கல. அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய உலமாக்களும் திட்ட மாட்டோம். வாதத்தால் கையாளுவோம். அருமையான சகோதரர்களே, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ், இது ஒரு சஹாபியினுடைய விஷயம்னா, இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்கல்ல, எப்படி சஹாபாக்களை ஏன் பின்பற்றணும்? குர்ஆன் ஹதீஸை நேரடியா பின்பற்ற வேண்டியதுதானே? குர்ஆன் ஹதீஸ் தானே அவங்க பின்பற்றினாங்க. அதுவல்ல விளக்கம். குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது. அந்த குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். அந்த ஹதீஸிலும் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அவைகளெல்லாம் மறைந்து உள்ளே கிடக்கும். உள்ளே கிடக்கக்கூடியவரிலிருந்து மறைந்த விஷயங்களில் இருந்து உள்ளே புகுந்து ஆய்வு செய்வதற்கென்று தகுதியானவர்கள். மறைந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ மறைஞ்சு கிடந்தா அதை சஹாபாக்கள் வெளிக்கொணர்ந்து அதிலே ஒன்றுபடுவது, அதைத்தான் குர்ஆன் ஹதீஸ்ல அப்படியே பின்பற்றுவது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதற்கு ஹதீஸ் இருக்கிறதா? நாம கேள்விப்பட்டிருப்போம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற பொழுது கண்மணி நாயகம் கேட்டார்களே, முஆதே, நீங்க ஒரு விஷயம், உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பீர்கள்? குர்ஆனில் பார்ப்பேன். அதில் கிடைக்கவில்லை என்றால் கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், குர்ஆன்ல எல்லாம் இருக்குது, மறைவாக இருக்கும், பார்ப்பதற்கு நம்மால் விளங்க முடியாது, ஹதீஸில் பார்ப்பேன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்பொழுது கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், வஹியால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய கண்மணி நாயகம், உங்க பாசையிலேயே பேசிட்டு வருவோம், வஹியால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், குர்ஆன்லயே ஹதீஸ்லயே இல்லைன்னா, குர்ஆன்லயே ஹதீஸ்ல இல்லாத கட்டம் எங்கேயும் இல்லையே, இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லையே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லை என்றால் நான் ஆய்வு செய்வேன், ஆய்வு செய்து அதற்கு ஒரு முடிவெடுப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானே என்று பாராட்டுகிறார்களே, அதை அடிப்படையாக வைத்து சொல்கிறோம். சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸில் மறைந்து கிடக்கக்கூடிய விஷயங்களில் தெளிவை எடுத்து அதை சொல்லுகிற பொழுது பின்பற்ற வேண்டும். அதைத்தான் நாங்கள்